திரு பாலச்சந்திரன், நீங்க வாக்குறுதிகளை விட வார்த்தை போரைத்தான் தலைவர்களும் தொண்டர்களும் மிக அதிகமாக விரும்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு இருக்கு. அது சரியா, எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அந்த மதிப்பீடு சரிதான். அது இதுல நீங்க சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அறநெறியோட மகாத்மா காந்தியோ மகாவீரரோ பிரச்சாரம் பண்ற மாதிரியே காமிச்சுக்கிட்டு இருந்தா சினிமா ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்டண்ட்டு அதெல்லாம் இருந்தா தான் அவங்களுக்கு துருதுருன்னு சுறுசுறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால அரசியல் களத்தில் அப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனா அதை மீறி அந்த வார்த்தை பிரயோகங்களோடு இது அரசியல்ங்கிறதுல எல்லாமே இருக்கும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா அதை மீறி வளர்ச்சியை பற்றி ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றனவா அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியம். திரு ஸ்ரீராம் சொன்னாரு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு மட்டும் பேசுறீங்கன்னு. இது ஒரு கற்பிக்கப்படுகின்ற ஒரு கட்டமைக்கப்படுகின்ற ஒரு பிம்பம். திரும்ப திரும்ப இது மாதிரி சொல்றது. ஏன்னா முதல்வர் சரி, அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் நாங்க பண்ணியிருக்கோம், என்னென்ன வளர்ச்சி திட்டம் பண்ணணும், இன்னும் பண்ணணும்னு நாங்க திட்டம் போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பல சமயங்கள் டில்லி இடைஞ்சல் பண்ணுது. அந்த கான்டெக்ட்ல தான் அவங்க டெல்லியை சொல்றாங்க. அவங்களுடைய வளர்ச்சி திட்டத்தை பத்தி அவங்க திரும்ப திரும்ப பேசுறாங்கிறத கன்வீனியன்ட்டா மறந்துடக்கூடாது. அப்புறம் கடனை பத்தி சொல்லும் போது பீகார் ரொம்ப கம்மியா கடன் வாங்கியிருக்கு தமிழ்நாட்டோட சொன்னாரு. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்தது சென்டர்ல. 1947 இருந்து 2014 வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட் என்ன கடன் வாங்கிச்சோ அதை விட அதிகமா இந்த 12 வருஷத்துல வாங்கியிருக்காங்களே, அதை பத்தியும் பேசலாம்ல. அதுதான் நேர்மையா இருக்கும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், இப்ப நான் போய் பேங்க்ல கடன் கேட்டேன்னா என் கெப்பாசிட்டிக்கு 10 லட்சம் தான் கொடுப்பாங்க. இது சிவநாடார் போய் கடன் கேட்டாருன்னா அவர் கெப்பாசிட்டிக்கு அவருக்கு 1000 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. திருப்பி கொடுக்குற வல்லமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு, அதனால கடன் கொடுக்குறாங்க. திருப்பி கொடுக்குற வல்லமை அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு கடன் கம்மியா கொடுக்குறாங்க. அதனால இட்ஸ் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சும்மா கம்மியா வாங்கிட்டாங்க மோர் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா 13% தான் வாக்குறுதிகள் இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன்னு சொல்லி திரு ஸ்ரீராம் சொன்னார். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க, இவங்க 13%, அவங்க 87%ங்கிறாங்க. ஆனா வாக்குறுதிகள்ல பெரும்பான்மை மக்களை கவர் பண்ணியிருக்காங்களா, இதுதான் முக்கியம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க பெரும்பான்மை இப்ப டீச்சர்ஸ் கன்ஃபர்மேஷன், நர்சஸ் கன்ஃபர்மேஷன், நீட் அபாலிஷன், இதெல்லாம் they could not do it. நீட் நம்ம சொல்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இல்லாம பெர்மிஷன் இல்லாம அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இந்த மாதிரி சில குழுமங்கள், சில சிறிய குழுமங்களுக்கு இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு, சந்தேகமே கிடையாது. ஆனா பெரும்பான்மை குழுமங்களுக்கு கொடுத்ததை அவங்க செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது, பீகார்ல இருந்து சிவில் சர்வீஸ்ல அதிகமா இருக்காங்க அப்படின்னு. இது ரொம்ப பெரிய விவாதத்துக்கு வழிவகுத்துரும் இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பீகார்ல இருந்து வந்தவங்க எந்த சோசியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்கன்னு அடுத்த கேள்வி வரும். தமிழ்நாட்டில இருந்து வர்றவங்க எந்த சோசியல் பேக்ரவுண்ட்ல வர்றாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு இஸ் டூயிங் வெரி வெல். நீங்க அந்த மக்கள் நல திட்டங்களை மையப்படுத்தி அப்படிங்கிறீங்க, அது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள்னே வச்சுப்போம். அதுல பெரும்பான்மையாக இது உமன் சென்ட்ரிக்கா இருக்கு அப்படின்னா அந்த பெண்களினுடைய வாக்கு வங்கி இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை தொடர்ந்து இருக்குத்தானே செய்து. ஆமா, அதுல என்னங்க தப்பு இருக்கு? நல்லது செஞ்சு ஓட்டு கேட்டா என்ன தப்பு இருக்கு? அது ஏதோ ஒரு பெரிய குற்றம் மாதிரி பேசுறாங்க. நாங்க பெண்களுக்கு நன்மை செய்யறோம், பெண்களுக்கு நன்மை செஞ்சிருக்கோம், நீங்க பாத்திருக்கீங்க, அதனால எங்களுக்கு வாக்களித்தால் தொடர்ந்து நாங்கள் நன்மை செய்வோம்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் a male chauvinistic society. ஏசியன் கண்ட்ரிஸ், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், மேல் சாவினிஸ்டிக் சொசைட்டி. இதுல பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் அதிகமா கொடுத்தான் தீரணும். பெங்கால்ல அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, एकटी सेलेटी की शिकाओ एकी लोग की शिकाचो एकटी मेयटी की शिकाओ एकटा परंपराय की शिकाचो. ஒரு ஆண்மகனுக்கு கல்வி கற்றுக் கொடு, ஒருத்தனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாய், ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றுக் கொடு, ஒரு பரம்பரைக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் முன்னேற்றம் ரொம்ப தேவை. இப்ப இதுல பஞ்சாயத்துல பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எங்கெங்க எல்லாம் பெண்கள் தலையில குடத்தை தூக்கிட்டு 3 மைல் 4 மைல் தள்ளி போய் தண்ணி எடுத்தாங்களோ அது பெரும்பாலான இடங்களில் நின்றுச்சு. இப்ப ஏன்னா அந்த கஷ்டம் பெண்களுக்கு தான் தெரியும். பக்கத்தில் நீரமைப்புகள் தொடங்கப்பட்டன. அதனால பெண்களுக்கு நன்மை செய்யறதுங்கிறது சமுதாயத்துக்கு நன்மை செய்யறது. அதுல யாரும் எந்த கூச்சமும் பட வேண்டியதில்லை, பெருமைப்படணும் பெண்களுக்கு செய்யறாங்க. அது ஒரு குறையா சொல்ல வேண்டியதில்லை. ஓகே.